நம்முடைய விருந்தினர்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வரவேற்பு குழுவினுடைய தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினருமான அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சால்வை மற்றும் நினைவு பரிசினை வழங்குவார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கு கார்ல் மார்க்ஸ் அவர்களினுடைய சிலை சென்னை நகரத்தில் நிறுவப்படும் என்று அறிவித்த முதல்வர் அவர்களுக்கு கார்ல் மார்க்ஸ் மற்றும் எங்கெல்ஸ் ஆகியோருடைய உருவம் பதித்த இந்த சிற்பம் இங்கே நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதற்கு காரணகர்த்தாராக இருக்கக்கூடிய தோழர் பிரகாஷ் காரத் அவர்களுக்கும் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எங்கும் சிவப்பு நிறைந்திருக்கிறத பார்த்து முதல் ஆளா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியில பாதி சிவப்பு, கொடியில மட்டுமல்ல எங்கெல்ல பாதி நீங்க. திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் இருப்பது கருத்தியல் நட்பு. இதோட அடையாளமாக தான் இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்குமான உறவு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை தந்தை பெரியார் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டதிலிருந்தே தொடங்குச்சு. இப்படி அரசியல் சட்ட உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் பாசிசம். மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, சமூக நீதி, மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு எதிரான, சுருக்கமாக சொல்லணும்னா மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியோட முடிவில் தான் இந்தியாவில் கூட்டாட்சி மலரும். அதை உருவாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை திரட்டுவோம். இதுக்காகத்தான் திமுக குரல் கொடுக்குது. பொது உடைமை தோழர்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும். இணைந்து போராடுவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.